ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பச்சைப்பருப்பு வறுக்கிறேன். ஒரு கப் தேங்காய் வந்து இது வந்து 1.5 தேங்காய் திருவி வச்சுருக்கேன். ஒரு கப் வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். என்னன்னா உருண்டை செய்ய போகிறோம். வாழை இலை உருண்டை. பாருங்க, அரிசி மாவு இது வந்து 300 கிராம் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நான் சுடு தண்ணி போட்டிருக்கேன். பாருங்க, கலர் மாறிடுச்சா? இப்போ அதை எடுப்போமா? இங்கே பாருங்கள், கை வந்து சுடுது. இப்போ இது வந்து இந்த அளவு தளன்னு இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நம்ம இதை தொட்டோன்னா இப்படி பெரட்டிக்கின்னு அதில் ஒட்டாத கரெக்டான பதத்துக்கு வரும். இப்போ இதில் ஒட்டுற அளவுக்கு நீங்கள் தண்ணி பட்டிங்கன்னா தான் கொஞ்சம் ஆறின பிறகு நீங்கள் கை வைக்கிறப்ப ஒட்டாத வரும். இப்போயே நீங்கள் ஒட்டாத அளவுக்கு டைட்டாக பண்ணிங்கன்னா ஆறின பிறகு இறுவிடும். அதனால் இந்த அளவுக்கு வைங்க. அதை கொட்டி பாருங்கள். இப்போ வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் தொடுறேன். அதே மாவு பாருங்கள். ஆஹா, சூப்பராக இருந்துச்சு பாருங்க, செம்மையாக இருக்குது. அது வேகக்குள்ளேயே அப்படியே வாசனை சூப்பராக அடிக்குது. அந்த இலையோடைய வாசனை வந்து செம்மையாக அடிக்குது. அப்போ நான் எடுத்துடுறேன். அதை எனக்கு வந்து சுடுது கை, அதனால் இதெல்லாம் எடுக்கிறேன். அங்கே சொர்க்கம் இல்லை என்று இங்கே இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி எதனா இப்போ எனக்கு இது செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு. எனக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிருக்கும் அதை செய்கிறதுக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க பசங்களுக்குலாம். இப்போ வந்து நான் வந்து 300 கிராம் மாவு போட்டேன். 300 கிராமில் எனக்கு அதில் ஒரு 6, இதில் ஒரு 6, 12 உண்டை சுட்டுருக்கேன் நான். இப்போ அதுமாரி போட்டிங்கன்னா அழகாக வெளியே வாங்காத சூப்பராக சாப்பிட்லாம். ஓகே, இப்போ மூடிடலாம். இப்போ மறுபடியும் இது ஒரு 10 நிமிஷம் இந்த சிங்கிள் வேகட்டும்.